ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஷி ஷைனிஸ் வெஜ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் டிஷ் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் வந்து எங்களுடைய மாடி தோட்டம். இங்கேருந்து ஓமவல்லி இலையை நம்ம பறிச்சுக்க போகிறோம். பறிச்சுட்டு இதை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டிஷ் செய்ய போகிறோம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஓமவல்லியை பறித்து எடுத்துக்கலாம். எங்கள் மாடி தோட்டத்துலேயே ரொம்பவே சூப்பராக பச்சை பச்சைன்னு வளர்ந்துருக்கு. அதை தான் நான் வந்து இந்த மாதிரி பறித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கிற இலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நல்ல இலையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை தண்ணியில் போட்டுட்டு 2 minutes விட்டுக்கலாம். அப்போ அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அலசி ஒவ்வொன்றா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நான் நல்லா வந்து 2 minutes விட்டோடனே டஸ்ட்டெல்லாம் வெளில வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு தனி பிளேட்டில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம அலசிக்கிட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கும் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். முதல் கடலை மாவு வந்து நான் 2 அழாக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து மக்காச்சோள மாவு 1 அழாக்கு எடுத்துக்கிறேன். மக்காச்சோள மாவு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்காக தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதில் நெக்ஸ்ட்டு வந்து இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், தண்ணி சேர்க்காம. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கும் போது எல்லாமே ஒரு பக்கம் வந்து உப்பு, ஒரு பக்கம் காரம், அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையிலே தான் வந்து மாவாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி வந்து நல்லா பஜ்ஜிக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து மாவை ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா வரும். இப்போ நான் ஒரு பானாவில் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மாவு ரெடி. நம்ம 2 ஓமவல்லி இலையை எடுத்து இந்த மாதிரி மாவில் நல்லா பெரட்டி பஜ்ஜி மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் ஒன்று போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் 2 இலையாக வச்சு பஜ்ஜி மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா இதில் வந்து நம்ம மக்காச்சோள மாவு சேர்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து ஓமவல்லி சேர்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓமவல்லிலாம் வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. நல்லா பஃபியாக இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்க்கும் போதே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.